ஆடி மாசத்துல அம்மனுக்கு ஏன் கூழ் ஊத்துறாங்கன்னு தெரியுமா? அதே மாதிரி ஆடி மாசத்துல புதுமண தம்பதிகளை ஏன் பிரித்து வைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஆடி மாதம் அப்படிங்கிறது மழைக்காலத்தோட தொடக்கம். இந்த மாசத்துல காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இதனால தொற்று நோய்களும் அதிகமாவே பரவும். வேப்பிலையும் எலுமிச்சம்பழமும் சிறந்த கிருமி நாசினி. கூழ் உடலுக்கு குளிர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். நோய்கள் தீரவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தான் கோவில்கள்ல வேப்பிலை தோரணம் கட்டி ஆடி கஞ்சியை பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க. ஆடி மாசத்துல கர்ப்பம் தரித்தால் சித்திரையில தான் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதம் அப்படிங்கறது வெயில் உச்சகட்டத்துல இருக்கிற மாதம். அக்னி நட்சத்திரத்தினால தாயும் சேயும் ரொம்பவே அவதிப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல ஏசி எல்லாம் கிடையாது வீட்டுல இருக்க வெப்பத்தை கம்மி பண்றதுக்கு. அதனாலதான் ஆடி மாதத்துல புதுமண தம்பதிகளை பிரித்து வைத்தாங்க. மறையாத எண்ணம் வச்ச மீனாட்சி